வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலனின் பேசுகிறேன். இவங்களுக்கு வந்துட்டு 2வது குழந்தைக்காக என்ட்ரி ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி சென்னையிலேருந்து. குழந்தைக்கு 5.5 வயசு ஆகுது. இது வரைக்கும் கன்சீவ் ஆகலை. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு குழந்தை ஈஸியாக கன்சீவ் ஆகிட்டோம். பட் 2வது குழந்தைக்கு எண்டோமெட்ரியோஸ்டிக் சிஸ்ட் ரைட் ஓவரியில் சாக்லேட் சிஸ்ட் இருக்குது. அப்புறம் ஃபைப்ராய்டு 11x10 மில்லிமீட்டர் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு இருந்தது. யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் மாதமானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது பெருசாக வளரலாம், அது குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணலாம். இந்த ஃபைப்ராய்டு கட்டினால குழந்தை வந்துட்டு நிறைய பேருக்கு குழந்தை வளர கட்டி வளர்ந்துச்சு, அதனால் அபார்ட் ஆயிடுச்சு. பேபி க்ரோத் அது டிஸ்டர்ப் பண்ணிச்சு. கால் குழந்தை மடங்கியே பிறந்தது. அதனால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு கால் பிறந்ததுக்கப்புறம் கட்டணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் ப்ரெக்னென்சிலே இந்த ஃபைப்ராய்டு கட்டிக்கும் சேர்த்து நான் மருந்து கொடுத்துருவேன். த்ரூ அவுட் 10 மாதமாக இருக்கும் போதும் இந்த கட்டி வளராமல் இருக்கவும், இந்த கட்டினால் பேபிக்கு ஆபத்து வராமல் இருக்கும், மெடிசன் சேர்த்து சாப்பிடணும். பட் ஹாப்பிலி இவங்க 2 மாதம் மருந்து எடுத்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டாங்களாம். கடவுளுக்கு நன்றி. இவங்களுக்கு அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை இவங்களுக்கு நிறைய பேர் புகழ் எடுக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.